Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கேட்டுக்கங்க, உங்க ஆளு சாட்சி இருக்கிறாங்க. நான் சொல்றதுடா, என் ஆளுங்க வெளிய வரல. எஸ்டா வந்து வெளியில போடுறவங்களுக்கான ஃபைன் ரேஸ் பண்ணனும் சொல்லியாச்சு. அத நீங்க செய்யல. ஏதோ சொன்னீங்க, எங்க வியாபாரி உள்ள அடக்கி கொடுத்துட்டாங்க. ஒரே மந்த போடாதீங்க. அப்ப நடுவுல கடைங்க எதுக்கு இருக்கு? வண்டிங்க இருக்கு. வண்டிங்களா தான் பிரச்சனை வருது. வண்டிங்களா தான் பிரச்சனை வருது. வண்டிங்களா தான் பிரச்சனை வருது. எல்லாருக்கும் நாயாண்ட மீதி ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு கமிட்டி நம்பருக்கு நியூஸ் கொடுங்க. ஒரு கமிட்டி நம்பருக்கு நியூஸ் கொடுத்தீங்க. அப்ப எல்லாம் கமிட்டி இருக்கீங்க. கமிட்டி இருக்கீங்க. சும்மா கண்டோடிப்பீங்க. ஒரு வாட்டி பிரச்சனை ஆயிட்டு வரீங்க. ஒரு வாட்டி பிரச்சனை பதிவு பண்றீங்க. ஒருத்தர் போலீஸ் ஆட்சிக்கு போறாங்க. வியாபாரி போலீஸ் ஆட்சிக்கு அதுக்கு தூண்டது நவீன் சார் மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. நான் போன் பண்ணிக்கிறேன் 2 வாட்டி. இங்க போன் எடுக்கல. நைட் திருப்பி நான் பண்ணி கேட்டுக்கோங்களா நானு. உங்களுக்கு லா அண்ட் ரிலேஷன் தெரியுமா? சரி, லா அண்ட் ரிலேஷன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கடை எடுத்து எவ்வளவு ஃபார்ம் பண்ணிக்குது? ஒரு கடை எடுத்து எவ்வளவு ஃபார்ம் பண்ணிக்குது? என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. எனக்கு அப்படியே பேசுறீங்க. எனக்கு அப்படியே பேசுறீங்க. நீங்க சரி தப்பு தெரியுங்க. அப்படி சொல்றல உங்க. அப்படி கடை எடுத்து கொடுத்தல. எது கடையா? ஃபைன் பண்ணல. எப்படி? நீங்க என்ன சொன்னீங்க? கடைங்க எல்லாம் ஓர அடி கொடுத்து சொன்னீங்க. அதே மாதிரி நான் கடையை ஓர அடி கொடுத்துக்கிறேன். இருங்க. இப்போ நான் இருங்க. நான் சொல்ற கேளுங்க. வந்து கடையை ஓர அடி கொடுத்தாச்சு, பழகி ஓர போட்டாச்சு. அதோ ஸ்டாப் பண்ணோம். ஓவர ப்ரொஃபஷனல் பண்றீங்க. இப்போ சும்மா மாதிரி பழக தூக்க அந்த தூக்கி ரொம்ப இது பண்றீங்க. நைட்ல கெண்டா ஷூல அவமா பண்ற அதெல்லாம் கேட்க யாருக்கு ஆள காணோம். பொம்பளைங்க பாட்டுக்கு அடிக்குறாங்க. எவன் கேட்க ஆளுடா? எவன் ஆளுடா? எவன் கேட்க ஆளுடா? சின்ன பசங்க எல்லாம் பாட்ல அடிக்குதுங்க புஷ்டு. நேத்து ஸ்கூல் தனஷ் அண்ணா, நேத்து தனஷ் ஸ்கூல் பசங்க மொத்தமா ஓட வச்சு போங்க குண்டாங்க. இத கேட்க ஆளுங்க ஆள இல்ல. அப்ப இந்த பொண்ணு என்ன கேக்குறான்? ஒரு நாளைக்கு ப்ரொஃபஷனல் பாருங்க. உங்களுக்கு மரியாதை நான் கொடுத்து நான் சொல்லிருக்கேன். என் வியாபாரி ஒண்ணே பண்ண கூடாது. ஓராவுல எடுத்து விடுங்க. ஒரு அவர் வச்சு கடை பண்ணாச்சு. எனக்கு உடாத நான் கடை போட்டுக்கேன். நான் உள்ள பெரிய கடைக்கார கை கூலியா இருக்க கூடாது. நாளை யார வியாபாரி கஷ்டப்படுறாங்க அந்த நீ யோசிச்சு பார்க்கணும். நான் வைத்து போற ரோட்ல கேளுடா. நாளை இவ்வளவு நேரமா கமிட்டி நம்பர் ஒரே ஒரு கால் மேல போட்டுருக்கேன். இவ்வளவு நேரமா நான் கமிட்டி நம்பர் ஒரே குடுக்க கட்டர் வந்துங்க. உங்க கமிட்டி ரேஸ் சொல்லுங்க. ஏன் ரேஸ் பண்ண வீடியோ? நடுவுல கடையா திருப்பி போறது. சைடுல கை ஓர போறோம். நடுவுல கடை ஏன் பேருக்கு? எடுங்கல சார். இது நடு ரோட் சார். இது ரோட் இது பிளாட்ஃபார்ம். வண்டி விட்டுங்க. ஏதாவது சட்டை காடி குடுத்து எதற்காக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருந்து ஒழுங்கு பண்ணலாம். இந்த காடி எதற்காக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருந்து காலை ஒரு நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒழுங்குபடுத்துங்க அப்படிதான் இந்த மாநகராட்சிக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்தாங்க. நீங்க வந்து எங்களை வந்து அவலட்சணமா நடத்துறீங்க. அவலட்சணமா பொதுமக்களும் சரி ஓட்டு போடுற நாய்களுக்கு அவங்களுக்கு எதுக்கு இந்த அதிகாரம்? அப்புறம் எதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் அதிகாரத்துல கொடுத்தாங்க? அரசாங்கம் தானே கொடுத்தது. இந்த காடு அரசாங்கம் தானே கொடுத்ததுங்க. பண்ண மாட்டேங்க. என்ன சொல்லுங்க? அதே உள்ள இறங்குங்க. என்ன போய் பண்ணாங்களா? எதனா பண்ணாங்களா சொல்லுங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்க 4 6 5 6 கடை உள்ள அடைக்க போறோம். எக்ஸ்ட்ரா கடை வெளியே வருதுன்னா அதுக்கான பொறுப்பு நீங்க பண்ணலாம். அதுக்கு வெண்டை கமிட்டி பொறுப்பாக சொல்லிருக்கேன் ரேஸ் பண்ணலன்ட்டு. அதை யோனே பண்ணல, எதுவுமே பண்ணல. வந்துட்டேன் ரைடு. நான் 2 வாட்டி நான் ஃபோன் பண்ணிட்டு நீங்க ஃபோன் எடுக்கல. 3ஆவது வாட்டி ஃபோன் அட்டெண்ட் பண்றீங்க. அப்ப எதுக்கு கமிட்டி இது? அப்ப எதுக்கு கமிட்டி பத்தி கேக்குறீங்க? அப்ப எதுக்கு ரூல்ஸ் புக் கொடுக்குறீங்க? எதுக்கு போட்டோங்க? எதுக்கு போட்டோங்க? இதுக்கு யார் வர ஓட்டு? நீங்க வந்தீங்கன்னா நல்லது செய்வீங்க. போட்டோ ஓட்டு வந்தவரை அக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா யார் வந்து பண்ணுங்க? இல்ல வெளிய வந்து பேசுவேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு ஆள் கூப்பிட்ட வரீங்க பேசிக்கிறீங்க. இவ்வளவு பேர் வந்து வாங்க வெளிய வாங்க. ஆமா வெளிய வந்து பேசுவேன்னாருல. யார் கூப்பிட்டாலும் நான் வந்து பேசுவேன்னு சொன்னாரே இல்லையா? செல்பல்ல கட்ட. இப்ப இவ்வளவு இருந்தா நாங்களே எப்படி வாழ்வாதாரம் இது ஆகுது? குடிய நிறுத்திட்டாரு. தெருவுக்கு 2 போலீஸ் போட்டாரு. தெருவுக்கு கட்டு பண்ணா 2000 ரூபாய் ஆகும். இவ்வளவு செஞ்சிட்டாரா? பொறுமையா இருங்க. உங்க ஏரியா எம்எல்ஏ ஐயா எங்க பேரை தெரியாது, ஊரும் தெரியாது எனக்கு. எம்எல்ஏ எல்லாம் காட்டுற பாருங்க. இந்தாங்க அவர் என்ன சொன்னாரு? தெருவுக்கு 2 போலீஸ போடுறாரு. இது கொடுக்குறாரு. கேமரா வைக்கிறாரு. பொம்பளைங்களுக்கு 12 மணி வரைக்கும் பாதுகாப்பு தரேன்னாரு. என்ன கொடுத்தாரு? என்ன செஞ்சாரு? சொல்லுங்க பாப்பா. எதுக்கு வரட்டும்? சினிமால அவ்வளவு கோடி கணக்கில் சம்பாதிச்சாரு. இங்க வரட்டும், வெளியே வரட்டும், வந்து நமக்கு செய்யட்டும், மக்களுக்காக செய்யட்டும் தான் நாங்க ஓட்டு போட்டோம். ஐயா தலைமுறைக்கே நிக்கணும்.
அவர் நல்லது செய்யட்டும். நான் பொறுமையா செய்யறேன். எல்லா கட்சிக்காரங்க பொறுமையா சேர்ந்தாங்க. வந்ததுமே ஃப்ரீ பஸ் உள்ள எங்க ஃப்ரீ பஸ் வேணாம், முதியோர் பணம் வேணாம். இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், முதியோர் பணம் வேணாம். என்ன நாங்க ஓடிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்க சொல்லுங்க. அவங்க பொண்டாடி பிள்ளைங்க காப்பாற்றுவானா, தாய் தகப்பனை காப்பாற்றுவானா? எனக்கு பிள்ளையே இல்லை. நான் ஏன் சொல்றேன் என்னுடைய வாழ்வாதார பேருக்கு சொல்ல எல்லா மக்களுக்கும் சொல்றேன், வீட்டுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்க சொல்லுங்க. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.